ஒரு 3 நல்லடியாரை பத்தி சொல்லும் பொழுது ஒரு 3 பேரு குகை வழியா ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு மழை பெஞ்சிச்சு. பக்கத்துல ஒரு குகை இருந்துச்சு. குகைக்குள்ள போய் தஞ்சம் புகுந்தாங்க. குகையினுடைய வாசல ஒரு பெரிய பாறை அடைச்சிக்கிச்சு. எப்படி வெளியே போறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லி, அல்லாஹ் இந்த காரியத்தை உனக்காகத்தான் நாங்க செஞ்சோம், இதை நீ ஏத்துக்கிட்டு இந்த கஷ்டத்துல இருந்தீங்களே நீ விடுதலை கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம் முடிவெடுத்து ஆளாளுக்கு துஆ செய்யறாங்க. அதுல ஒருத்தர் துஆ செய்யறாரு, எனக்கு ஒரு முறை பெண் ஒருத்தி இருந்தால் அவளை தப்பான எண்ணத்தோடு அடைய வேண்டும் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன். பல தடவைகள் அவளிடத்திலே நான் தொடர்பு கொண்டேன். அப்பொழுதெல்லாம் அவள் என்னை தட்டி புறக்கணித்து விட்டாள். ஒரு தடவை அவளுக்கு ஒரு பொருளாதார தேவை ஏற்பட்டது. என்னிடத்துல காசு பணம் வாங்குறதுக்காண்டி வந்திருந்தா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நான் நீ என்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும், அப்பதான் அவனுக்கு காசு தருவேன்னு சொன்ன. வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. கடைசி நேரத்தில் காசை வாங்கி கொண்டு அந்த தப்பை செய்யக்கூடிய அந்த கடைசி நிமிடத்தில் அவளுடைய 2 கால்களுக்கு இடையிலே நான் அமர்ந்த தருணத்தில் காலத்து இத்தகில்லா வலா துஃபல்லல் அல் ஹாத்தம இல்லா பிஹக்கிஹி, உரிமை இல்லாமல் என்னை உடமையாக்க நினைக்காதே, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்று அந்த கடைசி நிமிடத்திலே என்னை எச்சரித்தால். அதுக்கு முன்னாடி எச்சரிக்கிறது கூட ஒரு சாதாரண விஷயம். கடைசி நேரத்தில் அந்த காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டும் என்ற உணர்வு ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட கடைசி நிமிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு போதனை செஞ்சாலும் யார் மண்டையிலும் ஏறாது. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த பொம்பளை ஒரு வார்த்தையை சொல்றா. சொன்ன உடனே சுதாரிக்கிறாரு, நான் அல்லாஹ் பயந்துக்கிறேன், இந்த பாவத்தில் நான் ஈடுபட மாட்டேன், அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதுல இருந்து நான் விலகி கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கடைசி நிமிடத்திலே பாவத்திலிருந்து விலகி கொண்டார். இதை அல்லாஹ்விடத்துல சொல்றார். யா அல்லாஹ், இதை யாருக்காக வேண்டி செஞ்சேன், யாரும் என்ன பார்க்கல, தனிமையில இருந்தேன், அவள் கூட என்னை ஒத்துக்கொண்டாள், பேசத்தான் செஞ்சா, அல்லாஹ் பயந்துகள் வார்த்தையை தான் சொன்னா, நான் நினைச்சிருந்தா தப்பு செஞ்சிருக்க முடியும். ஆனாலும் உன்மீது எனக்கு இருந்த அச்சத்தால், உன்மீது எனக்கு ஏற்பட்ட பயத்தால் அந்த பெரும் பாவத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொண்டேன் இறைவா, இதை நான் உனக்காக செய்ததாக நீ உணர்ந்தால் இந்த கஷ்டத்திலிருந்து எனக்கு நீ விடுதலை கொடு என்று அவர் பிரார்த்திக்கிறார். அவருடைய பிரார்த்தனை ஏற்று அல்லாஹ் அந்த பாறையை விளக்குகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த வரலாற்று செய்தி நமக்கு எதை காட்டுகிறது? அது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய பயத்தால் தவிர்த்து கொள்ளக்கூடிய உள்ளம் நமக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட உறுதியான மனதை ஒவ்வொரு முஸ்லிமும் பெற்றிருக்க வேண்டும். அதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதே மாதிரி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அருமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறுன்னு அல்லாஹ்வே அந்த வரலாறுக்கு பேர் சொல்லி வச்சிருக்கிறான். எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறு சொல்லிவிட்டு யூசுப் நபியுடைய வரலாறை பத்தி சொல்லும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு, இந்த வரலாறுக்கு அல்லாஹ் ஒரு அடைமொழி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெண்ணுடைய வீட்டில் குடியிருக்கிறாங்க. அந்த பெண் வீட்டுடைய வாசல்களை எல்லாம் அடைத்து விட்டு யூசுப் நபியை தன்னுடைய ஆசைக்கு இணங்குமாறு அழைக்கிறார். வகல்லகத்தில் அபுவாப் வகாலத் ஹைதலக், வாசல்களை அடைத்து விட்டு தன் ஆசைக்கு இணங்க வேண்டும் என்று அழைக்கிறாள். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய், என் இறைவன் எனக்கு அழகான தங்குமிடத்தை தந்திருக்கிறான், நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். என் இறைவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன், அல்லாஹ் சொன்ன வார்த்தையை மீற மாட்டேன். நீ எவ்வளவு முக்கியமான ஆளா இருந்தாலும் சொல்றான், நான் இந்த தப்புக்கு உடந்தையாக மாட்டேன் என்று சொல்லி அவளை புறக்கணித்து விட்டு ஓடுகிறார்கள். அவ துரத்தி வர்றா, அப்படியும் ஓடுறாங்க, சட்டை பிடிச்சி இழுக்கிறா, இழுத்துக்கிட்டு ஓடுறாங்க. கடைசி அவ பிடிச்சி இழுத்த இழுவையில சட்டை கிழிகிறது. சட்டை கிழிஞ்சாலும் பரவாயில்லை, இந்த தப்புக்கு நான் உடன்பட மாட்டேன் என்று ஓடி அந்த வீட்டை விட்டு வெளியில வர்றாங்க. அப்படின்ற வரலாற்றை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது எதை காட்டுகிறது? அவர்களுடைய உள்ளத்தின் உறுதியை எடுத்து காட்டுகிறது. அப்ப இதுல சபலம் தட்டுச்சுன்னா நோய், அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை அவங்கவுங்க இடம் போடுங்க. நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? பெண்கள் விஷயத்துல, பாலியல் விஷயத்துல, காம இச்சைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நாம் பலகீனமா இருக்கிறோமா? அது மாதிரி விஷயங்களை தேடி திரிகிறோமா? அப்படியானால் நம்முடைய இந்த உள்ளத்து நோய்க்கு திருமறை குர்ஆனிலே மருந்து இருக்கிறது. இது மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் அல்லாஹ் பட்டியல் போட்டுட்டு கடைசியா சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மவ்இதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு ஒரு உபதேசம் வந்திருக்கிறது. எப்படிப்பட்ட உபதேசம் தெரியுமா?
கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர். உள்ளங்களில் நோய்க்கு அதிலே மருந்தும் இருக்கிறது. உள்ளத்தில் ஏற்படுற உடல்ல ஏற்படுற நோய்க்கு மாத்திரம் மருந்து கொடுக்கிறான் அல்லாஹ். வ ஷிஃபாஉல் லிமா ஃபிஸ் சுதூர், உள்ளத்திலே இருக்கிற நோய்க்கும் அதிலே மருந்தை அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிறான். வ யஷ்ஃபி சுதூர கௌமி மூமினீன், மூமீன்களுடைய உள்ளத்தில் எழக்கூடிய நோய்களுக்கு அதிலே நிவாரணம் தரப்படுகிறது என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் உள்ளத்து நோய்களுக்கு மன நோய்களுக்கு மருந்து வைத்திருப்பதா அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்முடைய வேலை என்ன? நோய் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும், அந்த நோய்க்கு என்ன மருந்துங்கிறது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா பல பேருக்கு நோயே தெரியலையே. பாலியல் மேட்டர்ல பெரிய கில்லாடின்னு பேசுறான், அவனை நோயாளின்னு சொல்றது இல்லையே. அவனை நோயாளின்னு சொல்லாம அவனை கில்லாடின்னு சொல்றோம்னா என்ன அர்த்தம்? நோய் எதுனே நம்ம கண்டுபிடிக்கல. அப்ப நோயையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த நோய்க்கான மருந்தை அல்லாஹ் என்ன மாதிரி தந்திருக்கிறார் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கிறது. அந்த மருந்தை எவ்வாறு பயன்படுத்தி நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற பல்வேறு விதமான நோய்களுக்கு சிகிச்சை தருவது என்ற முறைகளையும் இந்த தொடரிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. முதல்ல நோய்கள்ல பல்வேறு விதமான நோய்கள் இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு நோயாக நாம் சொல்வதாக இருந்தால், மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் தடுத்து மனிதன் எந்த முயற்சிகளையும் மேற்கொள்ள விடாமல் மனிதனுடைய வேலைகளுக்கெல்லாம் முட்டுக்கட்டை போடக்கூடிய ஒரு நோய் என்று சொல்வதாக இருந்தால், பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நோய் என்று ஒன்றை சொல்வதாக இருந்தால் தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு நோய் இருக்கிறது. இந்த நோய் பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது, சாதாரண ஆட்களுக்கு இல்ல. இவங்களுக்கு தான் இருக்கும், அவங்களுக்கு இருக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியல. பெரிய பெரிய பணக்காரனுக்கும் தாழ்வு மனப்பான்மை வருகிறது, பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கும் தாழ்வு மனப்பான்மை வருகிறது, ரோட்ல பிச்சை எடுக்கிறவருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. தோளுடைய நிறத்தை வச்சு சில பேர் கருப்பா இருப்பாங்க, அதை வச்சு சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை. பொருளாதாரத்தில் ஏழையா இருப்பாங்க, அதை வச்சு சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை. ஓட்டப்பந்தயத்தில் தோத்து போயிருவாங்க, அதை வச்சு சில பேருக்கு தாழ்வு மனப்பான்மை. நம்மளால முடியாது, நமக்கெல்லாம் லாய்ப்படாது, நாம இதை செய்ய முடியாது, நமக்கு ஒண்ணும் ஆகாது. இது மாதிரி நம்முடைய உள்ளத்துல நம்மை பற்றிய சிந்தனைகளில் எந்த சிந்தனை எதிர்மறையாக பலகீனமாக இயலாமையாக யாருடைய உள்ளத்தில் எல்லாம் சிந்தனைகள் வெளிப்படுகிறதோ அவங்க எல்லாருமே தாழ்வு மனப்பான்மைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். உதாரணமா குர்ஆன் ஓதுறது. குர்ஆன் ஓதுறதுங்கிற ஒரு பெரிய இமாலய சாதனையா, பெரிய இமயமலை சிகரத்தில் ஏறுறது மாதிரி ஆக்சிஜன் பாக்ஸ் எல்லாம் கெட்டிக்கிட்டு பல நாட்கள் கஷ்டப்பட்டு பயங்கர சிரமப்படுற ஒரு வேலையா? குர்ஆனை வாசிக்கிற ஒரு சாதாரண மேட்டு, ஒரு 2 நாள் 3 நாள் மெனக்கட்டா முடிஞ்சு போச்சு. வந்து குர்ஆனை ஓதுறதுக்குன்னு வகுப்புகள் நடத்துறாங்க, இங்க கூட நடத்துறாங்க. டெய்லி 4 வகுப்புகளாக போட்டு, சுபுக்கு பிற ஒரு வகுப்பு, லோருக்கு பிற ஒரு வகுப்பு, அசனுக்கு பிற ஒரு வகுப்பு. குர்ஆனை படிக்க தெரியாம படிச்சுக்குங்க. சில பேர்ட்ட ஏங்க படிக்க வர வேண்டியதானே? அதெல்லாம் நமக்கு வராதுங்க. அது ஏன் வராது? அது பெரிய இமயமலையா கட்டி இழுக்கிறதுக்கு? இமயமலையெல்லாம் இழுக்க முடியுமான்னு சொல்லி விடலாம். குர்ஆன் ஒரு சாதாரண ஒரு மேட்ரு. ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று ஒரு முடிவெடுத்தால் செய்துவிட முடியும். மனிதனுக்கு செய்ய முடியாத காரியங்கள் சில விஷயங்கள் இருக்கிறது, அதுல யாரும் முயற்சி எடுக்க போவதில்லை. ஆனால் செய்யக்கூடிய காரியத்தை கூட செய்ய முடியாது என்று நினைத்தால், உங்களுக்கு முடியாதுன்னா மற்றவருக்கு எப்படி முடிஞ்சிச்சு? உங்களுக்கு ஓதி கொடுக்குற ஆலிம் எப்படி முடிஞ்சிச்சு? உங்களுடைய புள்ள வந்து காலையில படிச்சுட்டு போற அதுக்கு எப்படி முடிஞ்சிச்சு? அப்போ உங்க பிள்ளைக்கு படிக்க முடியுது, உங்க மனைவிக்கு படிக்க முடியுது, ஒவ்வொரு அதர்த்துக்கு படிக்க முடியுது, உங்களுக்கு படிக்க முடியலன்னா அப்போ உங்களுடைய உள்ளத்துல தாழ்வு மனப்பான்மை. நமக்கு இதெல்லாம் வராது, நமக்கு மூட தூக்குற சொன்னா வேலையை செய்வோம், என்னத்தையா கல்ல அள்ளி போடுனா அள்ளி போடுவோம். இந்த படிக்கிறது எழுதுறது அதனால் ஆய்ப்படாது ஒருத்தர் நினைத்தால் அவருடைய உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மை இருக்கிறது. இப்படி எந்த ஒரு காரியத்தையும் தனக்கு இயலாது, தன்னால் முடியாது, தானிலே ஜொலிக்க முடியாது என்று ஒருவர் தன்னை பற்றி எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொண்டால் அவர் ஒரு பயங்கரமான நோயிலே ஆட்பட்டிருக்கிறார் என்று அர்த்தம். முதல்ல இந்த நோய்க்கு மருந்து கொடுத்தால் பெரும்பாலான மனநோய்களிலிருந்து ஒருவர் விடுபட்டு விட முடியும். வாழ்க்கையில பெரும் பெரும் சாதனைகளை செய்து முடிக்க முடியும். தன்னுடைய துறையில ஒருவர் ஜொலிக்கணும் என்று சொன்னால், தன்னுடைய துறையில மிகப்பெரிய அளவுல ஒருத்தர் ஒரு கடை பிசினஸ் பண்றார். இந்த பிசினஸ்ல இன்னைக்கு டாப் லெவல் பிசினஸ் யார் பண்றா? நான் அவன் எல்லாத்தையும் தாண்டி பிசினஸ் பண்றேன், நியாயமா நேர்மையா ஒழுக்கமா மக்களுக்கு நன்மை செய்து சேவை செய்து என்னுடைய பிசினஸ்ல எவனும் சம்பாதிக்காத சம்பாத்தியத்தை நான் சம்பாதிக்க போகிறேன் ஒரு முடிவெடுத்தால், அது முடியும் என்று அவருடைய உள்ளத்திலே அவர் முடிவெடுத்தால், அதை செய்து காட்டுவதற்குரிய சூழ்நிலைகளை செய்து முடிப்பதற்குரிய வாய்ப்பு வசதிகளையும்
அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். முதல்ல எடுத்த எடுப்புலயே அதெல்லாம் முடியாதுப்பா, அதெல்லாம் நடக்காதுப்பா, நமக்கெல்லாம் சாத்தியம் இல்லப்பா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நம்மால் முடியாது. ஃபர்ஸ்ட் என்ன நினைக்கணும்? எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கணும். இறைவன் இதை எனக்கு செய்து கொடுப்பான். எதை வேண்டுமானால் நீங்க எடுத்துக்கங்க. மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஹலாலான எந்த காரியத்தை எடுத்துக்கங்க. ஆங்கிலமே பேச தெரியாத ஒருத்தர் ஆங்கிலத்தில் புலந்து கட்டணும் ஆசைப்படுறார், முடியாதுன்னு நினைக்காத, என் ரப்பு எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு முதல்ல ரப்பு மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். எப்படி நம்பிக்கை? நீங்க எப்படி நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்படித்தான் உங்க ரப்பு உங்களிடத்தில் நடந்து கொள்வான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனிடத்திலே எப்படி அணுகுவான் என்றால் அல்லாஹ்வை பற்றி அந்த மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படி நடப்பான். சாப்பாடு வேணும், கையில காசே இல்ல, ஒரு சல்லி காசு இல்ல, வயிறு பசிக்குது, பிறர் இடத்துல கையேந்த கூடாது, ஒருத்தர் நினைக்கிறார் யாசனை கூடாது, பிச்சை எடுக்க கூடாது, என் ரப்பு எனக்கு தருவான், என்ன படைச்சவன் அவன், எனக்கு சாப்பாடு போடுற பொறுப்பை அவன் ஏற்றிருக்கிறான். ஒமாமின் தாபத்தின் பில்லாரல் இல்ல அலல்லா ரிஸ்குஹா, பூமியில இருக்கிற எந்த ஜீவராசியா இருந்தாலும் சரிதான் அதனுடைய உணவுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்காமல் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். எப்படியா என் ரப்பு எனக்கு ரிஸ்க் தருவான்பா, நான் பிச்சை எடுக்க மாட்டேன், கையேந்த மாட்டேன், யாசகம் கேட்க மாட்டேன் என்று சொல்லி வேறு ஏதேனும் சுயமரியாதையோடு கூடிய ஒரு பாதையை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் பிச்சை எடுக்காம யாசகம் கேட்காம உங்களுடைய வயிற்று பசியை போக்குற வேலையை அல்லாஹ் செய்வான். நீங்களே முடிவெடுத்துட்டீங்க, இல்ல கையில காசும் இல்ல, தொழிலும் இல்ல, வியாபாரமும் இல்ல, எங்கிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் கொட்டுவான், நம்ம யார்ட்ட கையேந்திர வேண்டியதான் என்று நீங்கள் நினைத்து விட்டால் அந்த பாதையை எல்லாம் காட்டி விட்டுருவோம். இந்த தெருவுக்கு போ, மேல தெருவுக்கு போ, உக்கரத்துக்கு போ, அல்லவின் காலனிக்கு போ, அங்க நிறைய தர்மம் போடுறவங்க இருக்கிறான், அந்த விட்ட காட்டுவோம். நீங்க எப்படி அல்லாஹ் பத்தி நம்புறீங்களோ அப்படி அல்லாஹ் நடந்து கொள்வான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதன் ரிஸ்க் விஷயத்துல எப்படி நம்ப வேண்டும் என்றால் ஒரு பறவை தனது இறைவனை எப்படி நம்புகிறதோ அப்படி நீங்கள் நம்ப வேண்டும். எப்படி நம்புகிறது? காலங்காத்தால ஒட்டிய வயிறோடு கூட்ட விட்டு வெளியில கிளம்புகிறது. அந்த பறவைக்கு ஏதாவது பிளான் உண்டா? நமக்கு இந்த சாப்பாடு கிடைக்கும், இந்த இடத்துல சாப்பாடு இருக்கிறது, சாப்பாட்டுக்கு இந்த ஏற்பாடு பண்ணணும், எந்த ஏற்பாடும் கிடையாது. நம்ம பண்ற மாதிரி எந்த ஏற்பாட்டையும் பறவை பண்ணுவதே கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு கூட்டுக்கு திரும்புகிறது, வயிறு நிறைந்திருக்கிறது, இறப்பை நிறைந்திருக்கிறது, கழுத்துக்கிட்ட அப்படி தொங்குது சாப்பாடு. கூட்டுல இருக்கிற தன்னுடைய குருவிக்கும் தன்னுடைய குஞ்சுக்கும் சேர்த்து உணவு தானியங்களை கொண்டு வந்து கூட்டுல கொண்டு வந்து கொடுக்கிறது. எப்படி கொடுக்குச்சு? எப்படி கிடைச்சிச்சு? நம்மளை படைச்ச இறைவன் நமக்கு ரிஸ்க் தருவான்னு நம்பிச்சு அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தான். நீங்க அது மாதிரி நம்பு, அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் தருவான். எது எதுக்கெல்லாம் ரிஸ்க் அளிக்கிற அல்லாஹ் உனக்கு ரிஸ்க் அளிக்க மாட்டானா? நம்ம சாப்பிடுற சாப்பாடுடைய அளவு என்ன? ஒரு நாளைக்கு மிஞ்சி மிஞ்சி போன என்னத்தை தின்றுவோம்? கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணுங்களேன். நம்முடைய உணவு தேவையில ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ நாம சாப்பிட்டு போறோம்? ஒரு 5 கிலோ சாப்பிடுவோமா? 5 கிலோ சாத்தியமே இல்லை, 1 கிலோ கூட சாத்தியம் இல்லை. உணவு தானியங்கள், காய்கறி, அது இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டா கூட காலையில எவ்வளவு, மதியானம் எவ்வளவு, சாயங்காலம் எவ்வளவு, நைட்டு எவ்வளவு, எல்லாத்தையும் அதிகபட்சமா கால்குலேஷன் பண்ணுங்களேன். ஒரு 5 கிலோ உணவு தானியங்களை ஒரு நாளைக்கு காலி பண்ணுவோமா? ஒவ்வொரு அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய பட்டியல் எடுங்க. கடலுக்குள்ள நீந்துற மீன்கள், ஒவ்வொரு மீனுக்கும் அல்லாஹ் கொடுக்கிற ரிஸ்க் எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு மீன் எடுங்க, திமிங்கலம் இருக்கிறது, ஒரே ஒரு திமிங்கலத்தை எடுங்க. அந்த திமிங்கலம் ஒரு நேரத்தில் எவ்வளவு சாப்பிடுது தெரியுமா? நம்ம ஒரு நாளைக்கு சேர்த்து 5 கிலோ சாப்பிட மாட்டோம். ஆனா ஒரு திமிங்கலம் ஒரு நேர சாப்பாட்டுக்கு ஏறத்தாழ 1500 கிலோ உணவை சாப்பிடுகிறது. ஒரு திமிங்கலத்துக்கு ஒரு நேரத்துக்கு கொடுக்கிற சாப்பாட்டை ஒரு ஆள் கையில கொடுத்தா 1 மாசம் சாப்பாடு முடிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கெல்லாம் ரிஸ்க் கொடுக்கறவன் எனக்கு தரமாட்டாளா? ஏன் தரல? நீங்க தருவான்னு நம்புற, அல்லாஹ் உங்களுக்கு தரல. அப்ப நம்ம எப்படி இறைவனை பற்றி நம்புகிறோமோ அப்படித்தான் இறைவன் நம்மிடத்தில் நடந்து கொள்வான். அப்ப எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முதல்ல என்ன நினைக்கணும்னா, என்னால் செய்ய முடியும், என் இறைவன் இதற்கு ஒத்துழைப்பான், இதற்கு எனக்கு உதவி செய்வான், என் இறைவனுடைய உதவியோடு, என் இறைவனுடைய ஒத்துழைப்போடு இந்த காரியத்தை என்னால் செஞ்சு முடிக்க முடியும்னு முதல்ல எந்த விஷயத்திலையும் தன்னம்பிக்கை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு பெரிய சான்றாக சொல்வதாக இருந்தால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்து ஒருவருக்கு தன்னம்பிக்கை ஊட்டப்பட்டால்
அந்த மனிதனிடமிருந்து எப்படிப்பட்ட செய்திகள், எப்படிப்பட்ட வேலைகள் வெளிப்படும் என்பதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புதமான ஒரு உதாரண வரலாற்று புருஷர். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு என்ன? ஆரம்பத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய வீட்டில தான் வளர்றாங்க. நமக்கு வரலாறு தெரியும். அப்படி வளர்ந்துகிட்டு வரும்போது ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு பருவத்தை அடைகிறாங்க. அந்த பருவ வயது அடையும் போது அப்படியே ஊரை சுத்திக்கிட்டே வர்றாங்க. ஒரு நாள் ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அந்த வரலாறு சொல்லி காட்டுகிறான். வதகல் மதீனத அலா ஹீனி கஃப்லத்தின் மின் அஹ்லிஹா ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்தபிலானி ஹாதா மின் ஷியாதி வ ஹாதா மின் அதுவி. அப்படியே ஊரை சுத்திக்கிட்டே வர்றாங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளு மூசா நபியுடைய சமுதாயத்தை சார்ந்தவன், இன்னொரு ஆளு ஃபிரௌனுடைய சமுதாயத்தை சார்ந்தவன். அப்ப மூசா நபி சமுதாயத்தை சார்ந்தவன் சொல்றான், மூசா எனக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான், ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுறான். மூசா நேரா போறாங்க. என்ன தேவையில்லாம உப்பு பண்ணிட்டு இருக்கிற மூசா பக்கமா அலை, ஒரே ஒரு பஞ்சு தான் முடிஞ்சது கதை. ரொம்ப அலட்டிக்கலாம் இல்ல, கம்பு எடுக்கிறது, அடிக்கிறது, கள்ளத்துக்கு போடுறது. ஒரு குத்து விட்டார், அலை, கதை முடிந்தது.